மனதோடு சமையல் உங்களை மனதார வரவேற்கிறது. இந்த வீடியோவில் காளான் மசாலா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு முதலில் ஒரு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 12 சின்ன வெங்காயம் உரிச்சது. குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, 1 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணினது, 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணினது, 2 கொத்து கருவேப்பிலை, 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 ml ஆயில், தேவைக்கேற்ப உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 300 கிராம் காளான் கழுவி 4ஆக நறுக்கி வச்சது. இப்போது மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தேங்காய் வதங்கிட்டு இருக்குது, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதே வடைச்சட்டியில் மிச்சம் இருக்கிற ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்கிட்டே இருக்குது, வதங்கிடுச்சு. இப்போது 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல வாசம் வருது, வதங்கிட்டு இருக்குது, நல்ல வாசம் வருது. வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கிட்டு இருக்குது, சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போட்டும். காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். காளானில் தண்ணி விடும், அதனால் நம்ம தனியாக தண்ணி சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போது நம்ம முதல்ல வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயெல்லாம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு. காளான் இன்னும் வேகலை, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு இதை கூட சேர்த்தி உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல வாசனையான சுவையான ஒரு காளான் மசாலா தயாராகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மல்லித்தலை மேலே அப்படி தூக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா சாப்பாடுக்கு, சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மிக மிக நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.